விஜய் கட்சி அவருடைய கட்சிக்கு போனா அவருடைய பொலிட்டிக்கல்லே ஒரு சரிவு. இவர் போய் வந்து தலைவரா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அரசியல்ல ஒருத்தர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா அதே விஷயத்த இன்னும் மற்றவர்களும் அதையே பின்தொடர்ந்து செய்ய தொடங்குனாங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஒழுக்கம் இருக்காது. கட்சிக்கு விரோத போக்கு அவர் கடைபிடிக்கலையே மேம். அவர் வந்து கட்சியை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து கொண்டு போகிறதுக்காக எல்லாரையும் ஒருங்கிணைங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை தானே வைக்கிறாரு. அது எப்படி நம்ம கட்சிக்கு எதிரான நடவடிக்கையா பார்க்க முடியும்? 50-60 வருஷம் அரசியல் இருந்த திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு தெரியாதா? இல்லையா? அவர்களை விட செங்கோட்டையன் அவர்கள் சீனியர் தானே. சீனியர் என்னமா 5-10 வருஷம் முன்னாடி பிறந்திருக்காரு. அது திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி தான். முன்னாடியே பிறந்ததுனால அவர் முன்னாடியே அரசியலுக்கு வந்தாரு. 25 வயசுல அரசியலுக்கு வந்து எம்எல்ஏ ஆகியிருக்காரு. அவருடைய பயணம் எவ்வளவு பெரியதா வந்து அதை மறுக்கலையே. அவதூறு பரப்பியவர்களை கூட அனுசரித்து அரவணைத்து சென்றதால் தான் இந்த கட்சி இவ்வளவு தூரம் வளர்த்து எடுத்திருக்காங்க. அந்த போக்கு எடப்பாடி அவர்களிடம் இல்ல. அவர் வந்து மற்றவர்களை அவதூறு செய்வர்களை அரவணைத்து போகிறதுல அது இல்லாததுனால தான் அதிமுக வீழ்ச்சி அடைய தொடங்குது அப்படின்ற ஒரு கருத்து பரவலா பேசுறது. இது வந்து நரேட்டிவ் செட் பண்ணி நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கு. உள்ளே இருந்துகிட்டு கட்சிக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை எப்படி ஒரு தலைவர் ஏத்துக்குவார்? ஈரோடை சேர்ந்தவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள். அவருடைய விலகல் வந்து எந்த விதத்திலையும் ஒரு அஃபெக்டை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக ஈரோட்டில் தங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்காக அந்த இடத்துல பொதுக்குழு கூட்டம் போடப்படுதாங்க. நான் சொல்றது உங்கள்ட்ட நிதானமே இல்லை. அடுத்து உடனே டிஎம்கே கூட நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, உடனடியாக ராஜினாமா செய்றீங்க, அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றீங்கன்னா இது எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி நீங்க கட்சிக்கு வந்து பின்னடைவை ஏற்படுத்த. அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து கூட நீக்கியதற்கு அப்புறம் தான் இது போன்ற நடவடிக்கைகள் நடக்குது மேம். அதுக்கு முன்னாடி அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பிலேயே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட அதிமுகவின் கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி பிரியா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். தமிழகத்தின் பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக கட்சியில இருந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து விஜயின் தாவேக கட்சியில இணையறதா ஒரு தகவல் வந்திருக்கு, பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. இந்த ஒரு அரசியல் நிகழ்வு குறித்த உங்களுடைய பார்வை என்ன மேம்? அது வந்து அவருடைய விருப்பம். அது நம்ம எதுவும் பதில் சொல்றதுக்கு நமக்கு இது இல்லை. இருந்த போதிலும் அவருடைய அனுபவத்திற்கு 9 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. அப்படிங்கும்போது ஒரு புதிய கட்சினா இது வரைக்கும் வந்து பரிசோதிக்கப்படாத ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான், அன்டெஸ்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் நடிகர் விஜய் அவருடைய கட்சி. அதுல போய் அவர் இணைய போறாருங்கிற தகவல் பரவலா சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் அவர் அதை ஊர்ஜிதப்படுத்தல. அதனால அதுவும் சேருவாராங்கிறது இல்லை. அப்படி சேர்ந்தா அது வந்து அவருக்கு வந்து ஒரு சரிவை தான் கொடுக்குங்கிறது என்னுடைய பார்வை. இல்ல, அவரை வந்து அதிமுக கைவிடுறதை எப்படி பாக்குறீங்க மேம்? ஒரு மூத்த நிர்வாகியா இருக்காரு, எம்ஜிஆர் காலத்துல இருந்து அந்த கட்சியில பயணிக்கக்கூடிய ஒரு நபர், அவரை அதிமுக கைவிடுறது அவங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தாதா? இல்லம்மா, அது ஒரு கட்சிக்குள்ளே எடுக்கக்கூடிய முடிவு. நீங்க வந்து ஒருத்தரை வந்து நீக்குறாங்க அப்படிங்கும் போது அதற்கு வந்து எதிர்ப்பு எதுவும் வரல. அந்த கட்சியில இருந்து எதிர்ப்பு வந்திருந்துச்சுன்னா தான் நீங்க அதை பத்தி வந்து பேச முடியும். அவர் உட்கட்சி விவகாரம். இது முழுவதுமாக ஒரு கட்சி, அந்த கட்சியில உள்ள ஒரு நபரை வந்து நீக்குறாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு குழுவாக அமைத்து தான் பண்ண முடியுமே தவிர ஒரு நபராக இமீடியட்டாலாம் பண்ண விஷயமா இருக்காது. இது இழக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இதனால ஏதோ ஒரு இடத்துல வந்து கட்சியுடைய வளர்ச்சி அவங்களுக்கு தடைப்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கலாம்ங்கிறதன் அடிப்படையில தான் இந்த முடிவு எடுத்திருப்பாங்க. அதை நான் வந்து பாக்குறேன். அந்த ஒரு அரசியல் கட்சியை ரன் பண்றதோ, அதுல மூத்த அரசியல்வாதியா இருக்கட்டும், புதுசா வரவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த புரோட்டோகால் அப்படிங்கிறத மீறும் போது அந்த இடத்துல சில முடிவுகளை எடுக்கலைன்னா அந்த கட்சியை வந்து எடுத்துட்டு போறதுக்கான சிரமத்தை அவர்களுக்கு தான் அது தெரியும். உங்களுக்கு வெளியிலேருந்து பார்ப்பவர்களுக்கு புரியாது. அது உள்ளுக்குள்ள ஒரு கட்சியா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா அதே விஷயத்த இன்னும் மற்றவர்களும் அதையே பின்தொடர்ந்து செய்ய தொடங்குனாங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஒழுக்கம் இருக்காது. கட்சிக்கு விரோத போக்கு அவர் கடைபிடிக்கலையே மேம். அவர் வந்து கட்சியை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து கொண்டு போகிறதுக்காக எல்லாரையும் ஒருங்கிணைங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை தானே வைக்கிறாரு. அது எப்படி நம்ம கட்சிக்கு எதிரான நடவடிக்கையா பார்க்க முடியும்? இல்லைங்க, அது எப்படி அவங்க எடுத்துட்டு போறாங்கன்னா நம்ம உங்க பார்வைக்கு அது தெரியுது, உள்ளுக்குள்ள என்னென்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. சொல்றது புரியுதா? இப்ப இந்த முடிவை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத என்ன மாதிரி சூழ்நிலையில வெளிப்படுத்தியிருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அதை
பப்ளிக்கா வந்து சொல்றது சரியா இருக்குமா? அதற்கு முன்னாடி நிறைய வாட்டி பர்சனலா எடப்பாடி அவர்களிடம் அதை குறித்து பேசி சரியான முடிவு எட்டப்படலைன்னு தான் பொது வெளியில பேசினேன் அப்படின்னு சொல்றாரு மேம். சந்திக்கல, என்கிட்ட அத பத்தி பேசல அப்படிங்கிற மாரி அவர்களும் சொல்றாங்க. அதான் சொல்றேன். அது என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அது குறித்து நாம பேசுறது முறையானதாகவும் இருக்காது. ஒரு கட்சி ஒரு முடிவெடுத்திருக்காங்க. அந்த கட்சியிலயும் நெறைய மூத்த நிர்வாகிகள், தலைவர்கள் இருக்காங்க. அவர்கள் ஒரு எதிர்ப்ப ஏற்படுத்தி இது மாரி ஒரு முடிவுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்கன்னா, இந்த முடிவுல ஒரு மாற்றம் இருந்திருக்கும். அப்ப அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலன்னா, அந்த முடிவுக்கு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் அந்த முடிவு எடுத்திருக்காங்க. அதனால இத பத்தி நம்ம இது வந்து அவங்களுக்கு புரியும். அவங்கவங்க பார்ட்டி பத்தி அவங்கவங்களுக்கு தான் தெரியும். இது ஒரு பொதுவான ஒரு கருத்தா நான் சொல்றேன். அவ்வளவுதான். இப்போ அதிமுக எம்எல்ஏன்ற பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதற்கு அப்புறமா அவரு கிளம்புற சமயத்துல தலைமைச் செயலகத்துல திமுகவின் முக்கிய அமைச்சரா இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்களிடம் 30 நிமிட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இந்த பேச்சுவார்த்தை குறித்து ஊடகங்கள் வெளியிடக்கூடிய செய்திகள் என்னன்னா, ஒருவேளை திமுக செங்கோட்டனையை தன் பக்கம் இழுப்பதற்கான முயற்சிகளை செய்து அப்படின்றாங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பாக்குறீங்களா மேம்? இல்ல ஒருத்தர் வந்து கட்சியை விட்டு வெளியில வந்துட்டாலே வந்து பல்வேறு கட்சிகள் இருந்து அழைப்பு வருவது, அவங்கள்ட்ட பேசுறதுங்கிறது இயல்பான ஒன்றுதான். அதுல வந்து இழுப்பதற்கான வாய்ப்பு அப்படின்னா, நம்ம முயற்சி செய்யாம விட்டுட்டோமே அப்படின்னு இருக்கக்கூடாதுல்ல. ஒரு கட்சிக்கும் இருக்கும். ஒரு ஒரு அரசியல்வாதியா வந்து அவங்க வெளியில வந்துட்டாங்கன்னா, எங்க கட்சிக்கு வாங்க அப்படின்னு வந்து கூப்பிடுறதுங்கிறது ஒரு இயல்பான ஒன்று. இதுல என்னன்னா, அவர் 9 முறை சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு. அப்போ 9 முறையும் அவர் பேசிய கருத்துக்கள் முழுமையாக திமுகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும். இத்தனை ஆண்டு காலத்திலையும் அவருடைய கொள்கை அப்படிங்கிறது திமுகவை ஒழிக்க வேண்டும், திமுகவை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதன் அடிப்படையில தான் ஒரு அரசியல்வாதியா இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து திமுகல போய் இணைகிறாரு அப்படின்னு சொன்னா, அவரை யாருமே பொருட்படுத்த மாட்டாங்க. ஒரு சுயநலமான முடிவுக்காகத்தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அப்ப அவரை யாரோ வந்து பின்னாடி வந்து அவரை ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து உண்மை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிய ஆரம்பிச்சு. இப்ப இந்த நீக்கம் பண்ணது தொடர்பாக நீங்க பல்வேறு கருத்துக்களை நீங்க எல்லாம் சொல்றீங்க. அப்ப அந்த பல்வேறு கருத்துக்கள்ல உள்ளுக்குள்ள உள்ள சாரம்சம் அப்ப இந்த மாதிரி ஒரு ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு இதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் செய்ய தொடங்கின மாதிரியான ஒரு விஷயத்த அவர் பண்றதுக்கு தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்காரோங்கிற ஒரு ஐயத்தை கொடுத்துரும்ல. ஐயம் இல்லை, கன்ஃபர்மேஷனே கொடுத்துரும். ஈவன் தான் இவர் டிஎம்கேக்கு போனாலும் அந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். அதே சமயத்துல விஜய் கட்சி அவருடைய கட்சிக்கு போனா அவருடைய பொலிட்டிக்கல்லே ஒரு சரிவு. இவர் போய் வந்து தலைவரா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அரசியல்ல அவர் என்ன சாதிச்சார்? விஜய் அவர்கள் ஒரு அரசியல் தலைவராக அவர் நிரூபிக்கவே இல்லைங்கிறது தான் உண்மை. ஒரு தேர்தல்ல மக்கள் அவரை அங்கீகாரப்படுத்தி ஒரு வாக்கு வங்கியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா அது வேறு. அப்ப நம்ம பேசுறதுக்கே இடம் இல்லை. ஆனா இப்ப போய் அவரை போய் இவரை ஏத்துக்கிறது, இவரை போய் தலைவரா நினைச்சாலும் அதுவும் இவருக்கு ஒரு பின்னடைவு தான். இப்போ உங்களை போலவே அதிமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய மற்றும் ஒரு கட்சி பாஜக. அந்த கட்சியின் முன்னாள் மாநில தலைவரா இருந்த அண்ணாமலை அவர்கள் ஒரு பொது நிகழ்ச்சியில பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அதிமுகவுடன் எங்களுக்கு பல முரண்கள் இருக்கு. இருந்தாலும் கூட்டணியில இருக்கிறதுக்காக நான் வாயை மூடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பேசுறாரு. இப்படி பேசுவது சரி அப்படின்னு பாக்குறீங்களா மேம்? இல்லைங்க, அது வந்து சரியானதா இருக்காது. அதாவது எல்லாருக்குமே வந்து அவர் பொலிட்டிக்கல் அப்படிங்கறத வந்து ரொம்பவே உடனடியாக ஒரு பதவி, உயர் பதவி எல்லாம் கிடைச்சி திரு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டாரு. அதனால அவருக்கு வந்து இந்த மாதிரியான பேச்சுகள்லாம் வருது. ஒரு அரசியல்ல வந்து ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா பல ஆண்டுகள் பல்வேறு விதமான கஷ்டத்தை அனுபவிக்கணும். இரவு பகல் தூக்கம் பார்க்காம உழைப்பு இருக்கும், நிறைய தோல்விகள் இருக்கும், நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி இது ஒரு நீண்ட நெடுந்தூர பயணத்துல இருந்துதான் ஒரு சாதித்த ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் வர்றாங்க, வந்திருக்காங்க. இதுதான் வரலாறு. அதுவே வந்து உங்களுக்கு வேறு விதத்துல ரொம்ப சுலபமாக ஒரு பதவியோ ஏதோ ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா அப்ப வந்து உங்களுக்கு அந்த அரசியல்வாதியுடைய பக்குவமோ அனுபவமோ இருக்காது. அந்த வலி வேதனை தெரியாது. அப்ப அவங்க சாதாரணமா அவங்க பேசிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அவங்கள ஒரு சென்டர் பர்சனா அவங்கள மையப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சுயநலத்தோட தான் பேசுறாங்க. இப்போ ஒரு கட்சியை சார்ந்து ஒரு கூட்டணின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியோடைய ஒரு மூத்த தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோட அமர்ந்து பிரஸ் மீட் கொடுத்து தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையிலான கூட்டணியில தான் இந்த என்டிஏ கூட்டணி செயல்படும் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டு போயிட்டார். அப்ப அவர் கட்சியை நேசிக்கக்கூடிய யாராக இருந்தாலும், அது அவர் அண்ணாமலையாக இருக்கட்டும், வேறு யாராவது இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு கட்சிக்குள்ள இருக்காங்கன்னா அந்த கட்டுப்பாட்டை மீறாமல் அந்த தலைவர்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து இருந்தால்தான் அது சரி. அது அப்படி இல்லை, எனக்கு வந்து என்னுடைய சொந்த தாட்ஸை நான் வந்து சொல்லுவேன் அப்படிங்கும் போது
அது வந்து அரசியலில் சூழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயமாகத்தான் பார்க்கப்படும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவர் ஒண்ணும் சாதாரணமா வந்துரலையே மேம். அவரும் வந்து அவரு தலைவரா, மாநில தலைவரா, பாஜகவின் மாநில தலைவரா ஆனதுக்கு அப்புறம் தான் தமிழகத்துல பாஜக அதிக அளவுல பேசப்பட்டுச்சு. ஒரு வேரூன்றி இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. அப்ப சாதாரணமா வந்து அண்ணாமலை நம்ம சொல்றது எப்படி ஏற்றுக்கத்தக்க ஒண்ணு? நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேம்மா. வளர்ச்சியை கொடுக்கிறது அப்படிங்கிறது 2வதுமா, அந்த வாய்ப்பு கிடைச்சது இல்ல. அந்த வாய்ப்ப சரியா பயன்படுத்தியிருக்காருல்ல மேம். கட்சியில இணைந்து 3 ஆண்டுகள் கழித்துதான் பாரதிய ஜனதாவுல தலைவராக முடியுங்கிறது தான் புரோட்டோகால். அதையுமே மீறி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த வாய்ப்பு கிடைச்சதுல அந்த வாய்ப்பை நான் சொல்றேன். அந்த வாய்ப்பு எளிமையா கிடைச்சிருமா? எல்லாரும் சேர்ந்த உடனே 8 மாசத்துல பாஜக தலைவராக முடியுமா? முடியாது இல்ல. நான் சொல்றது ஒரே ட்ராக்ல அரசியலையே பயணிச்சவங்களுக்கு தாமா அந்த அனுபவம் இருக்கும். நீங்க ஒரு நடிகரா இருந்துட்டு தலைவராகிறவங்க, ஒரு அதிகாரியா இருந்துட்டு தலைவராகிறவங்க, வேற ஒரு பிரபலமா இருந்துட்டு தலைவராகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் அரசியலுடைய நுட்பமும் நுணுக்கமும் அதெல்லாம் அவர்களுக்கு குறைவாகத்தான் தெரியும். அவங்க என்ன எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் சொல்வது உண்மை அப்படிங்கிறது பாக்குறவங்களுக்கு தெரியும். திறமைசாலியாக இருக்கட்டும், திறமைசாலி அப்படிங்கிறது வேற, அரசியல் அப்படிங்கிறதுக்குள்ள எப்படி இருக்கணுங்கிறது வேற இல்ல. அதுக்காக சொல்றேன். நீங்க இது இது நான் பேசுறது வந்து கான்ட்ரவர்சிலாம் இல்லாம நான் பேசுறது யதார்த்தம். நான் பேசுறது உண்மை. நீங்க உங்களுடைய மூத்த தலைவராகிய திரு அமித்ஷா அவர்களுக்கு மரியாதை கொடுக்கலங்கிறத மாதிரிதான் இந்த கருத்து இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன். இப்போ அதிமுக கட்சி இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கு அப்படின்னா இதை வளர்த்தெடுத்த எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் தன்னை எவ்வளவு அவதூறு பரப்பியவர்களை கூட அனுசரித்து அரவணைத்து சென்றதால் தான் இந்த கட்சி இவ்வளவு தூரம் வளர்த்து எடுத்திருக்காங்க. அந்த போக்கு எடப்பாடி அவர்களிடம் இல்ல. அவர் வந்து மற்றவர்களை அவதூறு செய்வர்களை அரவணைத்து போகிறதுல அது இல்லாததுனால தான் அதிமுக வீழ்ச்சி அடைய தொடங்குது அப்படின்ற ஒரு கருத்து பரவலா பேசப்படுது. இது வந்து நரேட்டிவ் செட் பண்ணி நீங்க சொல்ற மாதிரி தாமா இருக்கு. இதுல வந்து அதான் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு அரசியல் கட்சியில அரசியல் கட்சினே இல்லம்மா, இன்னைக்கு இருக்கிற மனநிலை வேற. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் மத்தியில இருந்த மனநிலை வேற. அதுக்கும் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மனநிலை வேற. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நிச்சயமா. 1980ல இருந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, 90ல எப்படி இருந்தாங்க, இப்படி நம்மளே பார்த்துட்டு வரோம். நரேட்டிவ்ன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 75 ஆண்டுகள் இல்லம்மா. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க ஒருத்தர் முரணா இருக்கும்போது அவர்களை அரவணைத்து சென்றால் ஏற்படக்கூடிய நன்மைகள் கட்சிக்கு நன்மையா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அது கட்சிக்கு நன்மையாக இல்ல அப்படிங்கறதன் அடிப்படையில தான் அந்த முடிவு எடுத்திருப்பாங்க. நீங்க நீங்க மறுபடியும் சொல்றேன், அந்த நபர் பல்வேறு நபர்களை விஷம் மாதிரி நம்ம பல்வேறு நபர்கள் வந்து கெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு நபரை நீக்கிறதுனால தப்பு இல்லைங்கிற மாதிரி தான் ஒரு தலைமை முடிவு எடுத்திருப்பாங்க. ஏன்னா அரசியல்ல எல்லாருமே முக்கியங்கிறது உங்களுக்கே தெரியும் போது 50-60 வருஷம் அரசியல் இருந்த திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு தெரியாதா? இல்லையா? அவர்களை விட செங்கோட்டையன் அவர்கள் சீனியர் தானே? சீனியர் என்னமா 5-10 வருஷம் முன்னாடி பிறந்திருக்காரு. அது திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரிதான். முன்னாடியே பிறந்ததுனால அவர் முன்னாடியே அரசியலுக்கு வந்தாரு. 25 வயசுல அரசியலுக்கு வந்து எம்எல்ஏ ஆகியிருக்காரு. அவருடைய பயணம் எவ்வளவு பெரியதா நான் வந்து அதை மறுக்கலையே. ஆனால் ஒரு கட்சி தலைமை ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அந்த முடிவுக்குள்ள பல்வேறு ஆங்கிள் யோசிப்பாங்க, பல கோணத்துல யோசிப்பாங்கல்ல. இதை எடுக்கிறதுனால நமக்கு வந்து வாக்கு வங்கி சரிவு ஏற்படும் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும். அப்படியே நினைச்சாலும் சரி இவர் இருந்தா இன்னுமே வாக்கு வங்கி சரிவு ஏற்படும், எல்லாருக்குள்ளயும் பிரச்சனை, இதுவும் இருக்குல்ல. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்றேன். பொதுவாவே அரசியல் கட்சிகள் வாக்கு வங்கியை நோக்கி நகரக்கூடிய ஒரு நிலை, தேர்தல் நெருங்குது, அதன் அடிப்படையில தான் எல்லா முடிவுகளும் யாரை சேர்க்கணும் யாரை விலக்கணும் அப்படிங்கிற முடிவுகளை நோக்கி தான் இந்த தருணத்துல பயணம் பண்றாங்க. அந்த நேரத்துல கூட இது மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அப்ப வேற ஏதோ ஒரு விஷயம் அங்க இருக்கு, அது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. அப்ப அவங்க யாரு கூடயோ ஒரு தொடர்பை வச்சுக்கிட்டு கட்சிக்கு எதிராக உள்ளே இருந்துகிட்டு கட்சிக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை எப்படி ஒரு தலைவர் ஏத்துக்குவாரு? அதை நீங்க கண்டுபிடிச்சீங்களா? கண்டுபிடிக்க முடியாது. நான் கண்டுபிடிக்க முடியாது. அது அவர்களுக்கு தெரியும். உட்கட்சி விவகாரம் முழுமையா. அதனால இது வந்து இத வந்து நம்ம பேசுறது அப்படிங்கறதே சரியானதா தெரியல. செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில இருந்து வெளியே போனது யாருக்கு பலம் யாருக்கு பலவீனம் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க மேம் உங்களோட பார்வையில? இப்ப ஒரு தனி மனிதராக நீங்க குறிப்பிடுவது போல தனி மனிதராக அவர்கள் வந்து அடையாளப்படுத்தப்படலாமா? ஒரு கட்சியை சார்ந்து தலைவர்களை சார்ந்து அவர்களை பின்பற்றி அவர்களால அவர்களுடைய புகழால இவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு தான் அமைச்சராக இருந்ததா இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததா இருக்கட்டும். நேரடியாக ஒரு தனி நபராக அவங்க வந்தவங்க கிடையாதுங்கிற இடத்துல அங்க தனி நபர் அப்படிங்கிறவங்களுக்கான கூட்டமே அது கிடையாது. அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கான ஒரு கூட்டம். அந்த கூட்டம் அடுத்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கான ஒரு கூட்டமாக மாறுது. அந்த இடத்துல அவர்கள் தலைமையை ஏற்று அவர்களை பிடித்து அவங்க கொள்கையை பின்பற்றி அதன் வழியில தான் எல்லாருமே வர்றாங்க.
அதன் அடிப்படையில முதல்வராக அந்த கட்சியில நீண்ட காலம் இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டா திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்திருக்காங்க. அப்ப இந்த 3 பேருமே வந்து ஒரு மக்களுக்கு ஒரு முதல்வராக இருந்து மக்களுக்கு என்னென்ன செய்யணும், அவர்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் கொடுக்கணும், மக்களை எப்படி பாதுகாக்கணுங்கிற பத்தி நிறைய இடத்துல நிறைய விஷயத்த செஞ்சிருக்காங்க. இப்ப இவர்களை தழுவி இருக்கக்கூடிய மற்றவர்கள் அனைவருமே இவர்களுடைய கிளைகளாகத்தான் இருக்காங்களே தவிர இது கட்சிக்கோ தனிப்பட்ட முறையிலையோ அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறிய ஒரு சரிவை தான் ஏற்படுத்துமே தவிர இது ஒரு பெரிய அஃபெக்ட் ஆகும்னா கிடையாது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க தனி மனிதராக நீங்க வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா கிடையாது. தனி மனிதராக அடையாளப்படுத்தப்பட்டது லேட்டர். நீங்க யாரை நம்பி வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க, உங்க கொள்கைகள் என்ன, உங்க பகுதியிலேயே உங்க தொகுதியிலேயே ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொன்னா கேண்டிடேட்காக ஓட்டு போடுறவங்க 10% இருப்பாங்க. நான் எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுறவங்கிறவங்க வேற சதவீதம், அடுத்து ஜெயலலிதா அவருக்காக ஓட்டு போடுறவங்கிறவங்க இருப்பாங்க. இப்படிதான் இருப்பாங்க. அதனால இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல தலைமை முதல்வர் கேண்டிடேட்டை பொறுத்துதான் வாக்களிக்கிறாங்க. அதனால இது ஒன்றும் ஒரு பெரிய அஃபெக்ட் பண்ணாது. இப்போ அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் ஈரோட்ல கூட்டப்பட போறதா ஒரு செய்தி வந்திருக்கு மேம். ஈரோடை சேர்ந்தவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள். அவருடைய விலகல் வந்து எந்த விதத்திலையும் ஒரு அஃபெக்டை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக ஈரோட்டில் தங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்காக அந்த இடத்துல பொதுக்குழு கூட்டம் போடப்படுதா? அதெல்லாம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிமா. அது பொலிட்டிக்கலா நீங்க வந்து ஒரு பார்ட்டி வந்து எந்த விதத்திலையும் யாரும் இல்லாததுனால எதுவுமே ஆயிடும்னு நினைச்சோம்னா அது வேற. அது வந்து அவங்கவுங்களுடைய பெருசா நம்ம உயர்வா நினைக்கிறதுக்கு சமமாயிடும். அது கிடையாது. அவர்களை பொறுத்த அளவுல எங்களால நிக்க முடியும், நீங்க இல்லைனாலும் நாங்க ஸ்டெடியா தான் இருக்கோம். மாவட்டத்திலே நீங்க இல்லைனாலும் எங்களால நிக்க முடியும். அப்கோர்ஸ் அதை வந்து ஏன்னா அதை இப்ப நீங்க எல்லாம் கேள்வி கேட்கறீங்கல்ல, இப்ப நீங்க கேள்வி கேட்கறீங்கல்ல, இவர் போனதுனால என்ன சரிவுன்னு கேட்கறீங்கல்ல, உங்கள் வாயை அடைக்கணும்னா என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, அந்த இடத்துல இவ்வளவு பெரிய கூட்டத்தை நாங்க போட்டுட்டு இருக்கோம், இதுதான் இங்கதான் நடக்குது, நிர்வாகிகள் எல்லாரும் கட்டுக்கோப்பா இருக்காங்க, எந்த நிர்வாகிகளும் எந்த குளறுபடியும் கிடையாது, அவங்கவுங்க உங்க வேலைகளை பாக்குறாங்க அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் இருக்குல்ல. பத்திரிகையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அதிமுக ஸ்ட்ராங்கா தான் இருக்குங்கிறத காண்பிக்கணுங்கும் போது அதுல ஒன்றும் தவறு இல்லையே. ஆனாலும் அந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம், அதாவது செங்கோட்டையன் அவர்களுக்கு இருந்த வாக்கு வங்கி விஜய் அவர்கள் கொத்தாக தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது மேம். இல்லைங்க, அதுதான் சொல்றேன். நீங்க புரிஞ்சுக்கிங்க. இப்ப விஜய் அவர்கள் அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கி என்னன்னு நமக்கு தெரியாது. இப்ப நீங்க இவர் தனியா நின்று இருக்காரா, தனிச்சு நின்று இருக்காரா, செங்கோட்டையன் அவர்கள் எந்த கட்சியும் சாராம சுயேட்சையா நின்று இருக்காரா, அதுவும் நமக்கு தெரியாது. சரிதானே? அதிமுகவுடைய கேண்டிடேட்டா தானே நின்று இருக்காரு. அப்ப இது இரண்டுமே தெரியாது. அப்ப தெரியாதுங்கிறப்ப கிடைக்க போற வாக்குகளை நீங்க எந்த மாதிரி எடுத்துக்கீங்களோ அது மாதிரி நீங்களா எடுத்துக்க வேண்டியதான். உங்க கையில கொடுத்துடுறோம். அப்படி ஒருவேளை அவர் இணைஞ்சா, ஆக்சுவலா அவர் இணையவே கூடாது. இவ்வளவு பெரிய மூத்த அரசியல்வாதி வந்து ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியா இருந்தா அரசியலே போதுன்னு சொல்லிட்டு நான் புரட்சி தலைவர் வழியில வந்திருக்கேன் அப்படிங்கும் போது நான் அதிமுகவிற்கு ஆதரவாகத்தான் இருப்பேன், நான் கட்சியில இருக்கேன் இல்ல அதை பத்தி இல்ல, நான் கட்சிக்கு எப்பவுமே ஆதரவா இருப்பேன், என்னுடைய செயல்பாடுகள் கட்சியோட வெற்றிக்காக இருக்கும், அந்த கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அப்படி போறவங்க தான் வந்து உண்மையாகவே ஒரு இத்தனை ஆண்டுகள் பயணம் செய்து இத்தனை முறை உங்களை சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக்கிய ஒரு கட்சிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இதா இருக்கும், ஒரு மதிப்பா இருக்கும். நீங்க அதை விட்டுட்டு வேற வேற முடிவுகள் எடுக்கிறதே உங்களுடைய சுயநலம் சார்ந்த அரசியல், உங்க சுயநலத்திற்காக உங்களுக்காக எடுக்கக்கூடிய அவ்வளவு உழைத்தவரை மதிக்காமல் விரட்டி விடப்படும் பொழுது அவர் அதை மதிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல மேம். பார்ட்டியில அந்த பார்ட்டியில இது எல்லாமே மூவ்மெண்ட்லயே தான் இருக்கும், இயங்கிக்கிட்டே தானே இருக்காங்க. அப்ப இயக்கத்திலேயே தான் இருக்கும். நீங்க பொறுமையா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்த நீங்க புரிஞ்சுக்கணும். பொறுமையா இல்லாம டக்கு டக்குன்னு முடிவு எடுத்து இந்த மாதிரி பண்றாங்கன்னா அப்ப நாம அவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி எடுத்த முடிவு மிகச்சரி. பாருங்க, நான் சொல்றது உங்கள்ட்ட நிதானமே இல்லை. அடுத்து உடனே டிஎம்கே கூட நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, உடனடியா ராஜினாமா செய்யறீங்க, அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றீங்கன்னா இது எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி நீங்க கட்சிக்கு வந்து பின்னடைவை ஏற்படுத்த. அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து கூட நீக்கியதற்கு அப்புறம் தான் இது போன்ற நடவடிக்கைகள் நடக்குது மேம். அதுக்கு முன்னாடி அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பிலேயே கால அவகாசம் கொடுக்குறேன், அதற்குள்ள கட்சியை ஒன்றிணைங்க அப்படின்னு சொல்றாரு. கால அவகாசம் கொடுக்கறது எல்லாமே தாங்க சொல்றேன். இப்ப நீங்க கட்சியில ஒருத்தவங்க பண்றதை எல்லாரும் பண்ணுவாங்கிறத நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். உங்களுக்கு ஒரு நபர் உண்மையானவராக இருக்காங்க அப்படிங்கறத எப்ப புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய முழுசா செயல்பாடுகளை வைத்துதான் நீங்க உண்மையானவர் அப்படிங்கறதே புரிஞ்சுக்க முடியும். அவர் உண்மையா இருக்காரா இல்லையாங்கிறது நமக்கு லேட்டா புரியலாம், ஆனா உள்ளவங்களுக்கு முன்னாடியே புரிஞ்சிருக்கும். நீங்க எத்தனை வாட்டி எப்படி ரிமைண்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே இந்த ஆன்சர் வந்து ஒருவேளை அவங்க தலைமை எடுத்த முடிவு தவறாக இருந்திருந்தால் அதற்கான எதிர்ப்பு குரல்கள் அதிமுகவிலிருந்து ஒலித்திருக்கும். கிட்டத்தட்ட அவருக்கு இணையான வயதில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்களா இல்லையா? நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் இருக்காங்க, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்காங்க, ஏபி முனுசாமி அவர்கள் இருக்காங்க, ஓஎஸ் மணியன் அவர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாமே 70 வயது கடந்து இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள்.
நீங்க மத்தவங்கள விடுங்க, நீங்க அந்த சீனியர்ஸ் கேட்டகரியிலே வாங்க. அவர்கள் எல்லாம் ஏதாவது சொல்லியிருப்பாங்களா இல்லையா? இல்ல இதற்கப்புறம் அந்த குரல் வரலாம்ல மேம். நீங்க அடுத்து வர்றதுங்கிறது வேற. இப்ப இப்ப இவங்க எடுத்த முடிவுனால அந்த குரல் வந்தா, அதுவும் சரியா இருக்காதுல்ல. அவங்க முடிவு எடுத்தப்பவே இந்த குரல் வந்திருந்துச்சுன்னா, நீங்க கேள்வி கேட்கிறதும், அவருடைய முடிவு சரியா தவறாங்கிறதுக்குள்ள நம்ம ஆய்வு பண்ண போறதும் சரியா இருக்கும். இப்ப வந்து ஆய்வெல்லாம் பண்றது, இது சரியா தவறா அதெல்லாம் கிடையாது. நான் குறிப்பிட்டது போல, அங்க உள்ள வாக்காளர்கள் இரட்டை இலைக்கான வாக்காளர்கள் தானே தவிர, அது திரு செங்கோட்டையன் அவர்களுக்கான வாக்காளர்கள் கிடையாது. அப்படியே இருந்தாலும், அது ஒரு குறிப்பிட்ட சதவீதமாகத்தான் இருக்கும். 2யும் மிக்ஸ் பண்ணி தான். இதுல அதிகபட்சம் அப்படிங்கிறது இரட்டை இலையை நோக்கி இருப்பாங்க. அதுதான் உண்மை. தமிழக அரசியல் களம் குறித்த பல விஷயங்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி.